அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிரியாவில் தொடரும் பதற்ற நிலை, பயணங்களை தவிர்க்குமாறு பல நாடுகளும் குடிமக்களுக்கு எச்சரிக்கை. சிரியாவில் உள்ள அலப்போ மற்றும் ஹமா மற்றும் கோம்ஸ் பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய சூழ்நிலையில் சிரியாவுக்கான பயண அறிவுறுத்தலை அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் வெளியிட்டுள்ளார்கள். சிரியாவில் 2011ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகின்றது. அசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போரில் ஈடுபட்டு வருகின்றனர். சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி படைகள் பாரிய தாக்குதலை சிரியாவில் ஆரம்பித்துள்ளார்கள். இதில் சிரியாவின் முக்கியமான பல்வேறுபட்ட நகரங்கள் கிளர்ச்சி படைகளின் வசம் சிக்கியிருக்கின்றன. தயத் தௌரித் அல் ஷமாம் அமைப்பின் தலைவர் அபு முகமது கூறும்போது, அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சிக்கு முடிவு ஏற்படுத்த வேண்டும் என்பதே தமது இலக்கு என தெரிவித்துள்ளார். சிரியாவில் அலப்போ மற்றும் ஹமா பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளார்கள். அவர்கள் கோம்ஸ் நகரிலும் பெரும்பகுதியை கைப்பற்றியிருப்பதாக தற்போது தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சிரியாவுக்கான பயண அறிவுறுத்தலை அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை மக்கள் சிரியாவுக்கான பயணங்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா சிரியாவில் உள்ள தங்களுடைய நாட்டு மக்களை மீண்டும் தாயகம் திரும்புமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் அவசர கால உதவி எண்களையும் பல நாடுகள் அறிவித்துள்ளார்கள். சிரியாவில் தொடர்ச்சியாக கடும்போர் வெடித்துள்ள சூழ்நிலையில் பல நாடுகள் தங்கள் குடிமக்களை சிரியாவிலிருந்து வெளியேற்றும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான ஐவரி கோஸ்டின் மத்திய பகுதியில் உள்ள பிரேகோவா என்ற கிராமத்தில் 2 மினிபஸ்கள் நேருக்கு நேர் மோதியதில் 2 மினிபஸ்களும் தீப்பற்றி எரிந்தன. இந்த கோர விபத்தில் 26 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 28 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மினிபஸ்கள் மோதியதில் உயிரிழந்த 26 பேரில் 10 பேர் தீ விபத்தில் உயிரிழந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் பாலடைந்த சாலைகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவற்றால் விபத்துக்கள் பொதுவாக ஏற்படுவது அதிகமாக உள்ளதாகவும், கடந்த ஆண்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இராணுவ ஆட்சியை அறிவித்ததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் தென்கொரிய அதிபர். நாட்டின் எதிர்கால நிர்வாகத்திற்கு எனது கட்சியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், தென்கொரியாவில் கடந்த 3ஆம் தேதி அந்நாட்டு அதிபர் ஜூன் சுக் இயோல் திடீரென இராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அறிவித்தார். பாராளுமன்றத்தை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும், வடகொரியாவுடன் சேர்ந்து கொண்டு அரசை கவிழ்க்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அவசர நிலை முடிவு எடுத்ததாக தெரிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டார்கள். மேலும் அதிபரின் சொந்த கட்சியிலும் எதிர்ப்பு கிளம்பியது. அதிபர் பிறப்பித்த இராணுவ சட்டத்தை பாராளுமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து 12 மணி நேரத்துக்கு பின்னர் இராணுவ அவசர நிலையை திரும்பப் பெறுவதாக அதிபர் ஜூன் சுக் இயோல் தெரிவித்தார். இதற்கிடையே தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தன. இத்தீர்மானம் நிறைவேற 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். 300 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு 173 இடங்கள் உள்ளன. சிறிய கட்சிகளுக்கு 19 உறுப்பினர்கள் உள்ளார்கள். 8 எம்பிக்களின் ஆதரவே தேவையான சூழ்நிலையில் இந்த எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் அவசரகால இராணுவ சட்ட பிரகடனத்தால் நான் மக்களுக்கு கவலையையும் சிரமத்தையும் ஏற்படுத்தினேன். அதற்காக நான் ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு இராணுவ சட்ட பிரகடனம் இருக்குமா என்று மக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அதுபோன்ற நடவடிக்கைகள் மீண்டும் ஒருபோது நடக்காது என்று உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரகடனத்தால் ஏற்படும் எந்தவொரு சட்ட மற்றும் அரசியல் பொறுப்பு சிக்கல்களையும் நான் தவிர்க்க மாட்டேன். எனது பதவிக்காலம் உட்பட நாட்டை எவ்வாறு ஸ்திரப்படுத்துவது என்ற முடிவை எனது கட்சிக்கே விட்டுவிடுகின்றேன். நாட்டின் எதிர்கால நிர்வாகத்திற்கு எனது கட்சியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு நான் தலைவணங்குகின்றேன். மக்களுக்கு நான் ஏற்படுத்திய ஏதேனும் கவலைகளுக்கு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் தொடர்ச்சியை விட தற்போது பேச்சுவார்த்தைகளின் யதார்த்தத்தை நோக்கிய ராஜதந்திர நகர்வுகள் இடம்பெற்று வருவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கத்தார் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மானின் அழைப்பின் பேரில் அவர் தோஹா மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், உக்ரைனுக்கு சென்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ஜெலன்ஸ்கி பேசுவது, அதேபோல ரஷ்யாவுக்கு ஜெலன்ஸ்கி விஜயம் மேற்கொள்வது போன்ற விடயங்களே இருதரப்பு மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும்.
வெளிப்படையாக செய்திகளை எடுத்துச் செல்வது சிறந்த நட்புறவை இரு நாடுகளுக்கும் ஏற்படுத்தும். இவ்வாறான பொது விடயங்களை கண்டுபிடிக்கவும் அதற்கான வழிகளை உருவாக்கவும் இந்தியா முயற்சிக்கின்றது. இந்த போரினால் தாக்கம் செலுத்திய எரிபொருள் விலை, உணவு விலை, பணவீக்கம், உரச்செலவுகள் போன்றன 125 நாடுகளை உலகம் முழுவதும் பாதித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த நலன்கள் உள்ளது. அவர்கள் சிலவற்றுக்கு சர்வதேசத்துடன் உடன்படுகின்றார்கள், சிலவற்றில் அதிலிருந்து விலகி நிற்கின்றார்கள் என ஜெய்சங்கர் கத்தாரில் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் சர்வதேச மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை 3 மடங்காக அதிகரிக்க சுவிஸ் கல்வி நிறுவனம் ஒன்று முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கனடா போன்ற நாடுகள் உள்ளூர் மாணவர்களை விட வெளிநாட்டு மாணவர்களுக்கு கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் சுவிட்சர்லாந்தின் உடைய பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எனும் கல்வி நிறுவனம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. தற்போது 730 சுவிஸ் பிராங்குகள் கல்வி கட்டணம் செலுத்தும் வெளிநாட்டு மாணவர்கள் 2025ஆம் ஆண்டு முதல் 2190 சுவிஸ் பிராங்குகள் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சூரிச்சில் உள்ள ETH கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை சுமார் 40% மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு கல்வி கற்க வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து வெளியெடுத்துச் செல்லப்பட்ட நிதியை மீட்பதற்கு உதவ தயாராக உள்ளதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் ட்ரூ தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரூ நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்காவை சந்தித்து கலந்துரையாட போதியே இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய ஊழலுக்கு எதிரான முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்கான அமெரிக்க அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்தினார். இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரூ இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான அமெரிக்காவின் ஆதரவையும் ட்ரூ மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த சந்திப்பின் போது கருத்துரைத்த ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கா புதிய மற்றும் மேம்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை வளர்ப்பதன் மூலம் ஊழல் மற்றும் வீண்விரிய பிரச்சினைகளை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய பக்தாத் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது கதிஜுக்ஸா மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது. இது ஈராக்கில் வெளிநாட்டு துருப்புக்களின் பிரசன்னம் குறித்த தற்போதைய பதற்றங்களை எடுத்துக்காட்டுவதாக ஈராக்கில் இருக்கும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ஈராக் அரசாங்கம் 2026ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் முழுமையாக ஈராக் மண்ணை விட்டு திரும்ப வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த நிலையில் அதற்கு அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு காசிம் சொலைமானி மற்றும் அல் முகந்திஸ் படுகொலைகள் போன்ற கடந்த கால நிகழ்வுகளால் தூண்டப்பட்ட பொதுமக்களின் கோபம் தொடர்ச்சியாக ஈராக் கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்க கூட்டணி படைகளுக்கு எதிராக நீடிக்கின்றது. பிராந்திய அழுத்தங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஈராக் உறவுகள் பலவீனமாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருக்கும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளம் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கவுதி போராளி குழுவினர் ஸ்டேலின் மூலோபாய இராணுவ நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானின் முன்னணி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். மத்திய கிழக்கில் மோதல்கள் தொடர்பான கவுதிகளின் ஸ்டேலுக்கு எதிரான நிலைப்பாட்டின் ஒரு பகுதியே இந்த தாக்குதல் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஹவுதிகளின் தலைவர் ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா மீது கடுமையான தாக்குதலை நடத்திய ஒரு நாள் கழித்து இந்த தாக்குதல் மீண்டும் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேல் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருந்து முற்றாக ஆக்கிரமிப்பை நிறுத்தும் வரை தாம் கடுமையான தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என கவுதிகளின் தலைவர் நேற்று முன்தினம் அறிவித்த சூழ்நிலையில் இன்று ஸ்டேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.